சென்னையில் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், வணக்கம். தற்பொழுது நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் எத்தனை மணி நேரமாக தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள் எழில். வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவினுடைய இல்லம் அண்ணா நகரில் அமைந்திருக்கிறது. அவருடைய இல்லத்தில் இன்று அதிகாலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரிகள் சுமார் 10க்கும் மேற்பட்ட குழுக்களை அமைத்து சுமார் 200 பேர் கொண்ட ஒரு குழுக்களாக பல்வேறு இடங்களில் சென்னையில் பல இடங்களில் பிரிந்து அவர்களுடைய சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவினுடைய மகனுடைய வீட்டில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவரது மகனுடைய பெயர் விவேக். அவருடைய இல்லம் தற்பொழுது திருவான்மியூரில் இருக்கிற ராஜாஜி நகரில் இருக்கிற அவ்வை சாலையில் அமைந்திருக்கிறது. இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பிரம்மாண்டமான இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இவர் வசித்து வருகிறார். இந்த இடத்தில்தான் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் உள்ளே சென்று அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய சோதனையை நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் ஊடகங்கள் தற்பொழுது வந்து மையமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் என இந்த இடத்திற்கு வந்து சென்றதை நாம் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அவருடைய வீட்டினுடைய வாசலில் தற்பொழுது ஒரு விலை உயர்ந்த சொகுசு கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் அரசு குறியீடுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நாம் அந்த தலைமைச் செயலாளருடைய மகனுடைய வீடுதான் என்பதை நாம் உறுதி செய்து கொண்டோம். இது தொடர்பாக காவல்துறையிடத்தில் கேட்டதற்கும் அவர்களும் இது அவருடைய மகன் விவேக்கினுடைய இல்லம் என நமக்கு அடையாளம் காட்டினார்கள். அதன் அடிப்படையில் இந்த இடத்தில் வந்து பார்த்தபோது வருமான வரித்துறை அதிகாரிகள் அவருடைய தந்தையினுடைய வீட்டில் சோதனையை எப்படி அதிகாலையில் தொடங்கினார்களோ அதே நேரத்தில் இந்த இடத்திலும் அவர்களுடைய சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். நேற்றே இதற்காக திட்டமிட்டு அவர்கள் குழுக்களை அமைத்து இந்த சோதனையை தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரியிடத்தில் நாம் கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகின்ற தகவல் என்னவென்றால், கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சேகர் ரெட்டி, அதாவது மணல் வியாபாரியான சேகர் ரெட்டியினுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தினார்கள். அதில் 100 கோடிக்கு மேல் பணத்தை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். அனைத்தும் அதாவது சுமார் அதில் 70 கோடி ரூபாய் அளவிற்கு புது ரூபாய் நோட்டுகளாக இருந்தது. இதுதான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமல்ல, சுமார் 10 கிலோவுக்கும் அதிகமான தங்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் தான் அவர்கள் தொடர்ந்து அந்த சேகர் ரெட்டியினுடைய அலுவலகம் மற்றும் வீடுகளில் இருந்து சுமார் 300 கிலோ, அதாவது 3 மூட்டை அளவிற்கான சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்திருந்தார்கள். வங்கி கணக்கை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். அந்த வங்கி கணக்கில் யாருடன் எல்லாம் தொடர்பு இருந்தது, யாருடைய பண பரிவர்த்தனை எல்லாம் இவருடைய வங்கிக்கு வந்திருக்கிறது, இவர் யாருடன் எல்லாம் அந்த பண பரிவர்த்தனையை நடத்தியிருக்கிறார் என்பதை போன்ற சோதனைகள் நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவும் அதில் சிக்கியிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், அவரது உறவினர்கள், அவரது மகன் உள்ளிட்ட அவரது நெருங்கிய நண்பர்களுடைய இல்லங்கள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளர் நேரடியாக அந்த சேகர் ரெட்டியினுடைய உடன் தொடர்பு வைத்திருந்தார், பண பரிமாற்றம் அவர்களுக்கு இடையில் நடந்திருக்கிறது என்ற தகவலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து இந்த வருமான வரித்துறை அதிகாரியுடைய சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த சோதனையினுடைய முடிவில் என்ன மாதிரியான ஆவணங்களை அது உள்ளிட்டவைகளை அவர்கள் கைப்பற்றப் போகிறார்கள், அதன் மூலமாக இவருக்கும் சேகர் ரெட்டிக்கும் என்ன மாதிரியான தொடர்பு, இவரிடத்தில் இருந்து என்ன மாதிரியான தரவுகள் ஆதாரங்கள்லாம் திரட்டப்பட்டது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தற்போது வரை இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நமக்கு தெரியுமே தவிர இதுவரையில் என்ன மாதிரியான ஆவணங்களை இல்லை ஆதாரங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள் என்பது போன்ற எந்த தகவலும் இல்லை. தகவலுக்காக நாம் காத்திருக்கிறோம். தற்போது திருவான்மியூரில் தொடர்ந்து அவரது மகன் விவேக்கினுடைய வீட்டில் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைமைச் செயலாளருடைய நண்பர்கள் வெளிமாநிலத்தில் இருக்கிறார்கள். பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட சித்தூர் போன்ற இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, சேகர் ரெட்டிக்கு சுமார் புது ரூபாய் நோட்டுகள் கோடிக்கணக்கில் எப்படி வந்தது, பொதுமக்கள்லாம் நீண்ட வரிசையில் வங்கிகளும் முன்னால் நின்று சுமார் 1000-500 ரூபாய் நோட்டுகளை எடுப்பதற்கு திண்டாடி வருகின்ற நிலைமையில் அவருக்கு மட்டும் கோடிக்கணக்கில் பணம் எப்படி கிடைத்தது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை பொதுமக்கள் மத்தியில் எழுப்பியிருந்தது. இதனை மையமாக கொண்டு தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் அவருடைய வங்கி கணக்கை சோதனையிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற தகவல் எல்லாம் தெரிய வந்து அவருடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள், முக்கிய பிரமுகர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தொடர்பு என்ன என்பதையெல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்க பிரிவுத்துறை அதிகாரிகள், சிபிஐ உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் சோதனையை நடத்தியதன் பேரில் தான்
ராம்மோகன் ராவுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது தெரிய வந்ததின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சோதனை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையா, அவருடன் என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது என்பதெல்லாம் இந்த ஆய்வினுடைய இந்த சோதனையினுடைய முடிவில் நமக்கு தெரிய வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எழில், இப்ப அவருடைய மகன் விவேக் வீட்டில், அதாவது திருவான்மியூரிலும் அதிகாலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தீங்க. தற்பொழுதும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவருடைய இல்லத்தில் வேறு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அதாவது ஒரு வருமான வரித்துறை அதிகாரியுடைய சோதனை நடைபெறுகிறது என்றால் அவர்கள் உள்ளே சென்றவுடன் அந்த கதவுகள் எல்லாம் அடைத்துவிட்டு அவர்கள் சோதனை நடத்துவதுதான் வழக்கம். அதன் பிறகாக அந்த வீட்டிற்குள்ளே இருந்து யாரும் வெளியில் வர முடியாது, மற்றவர்கள் யாரும் வெளியில் இருந்து உள்ளேவும் செல்ல முடியாது. இதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் தான் தற்போது அவருடைய அந்த திருவான்மியூரில் இருக்கின்ற அந்த ராஜாஜி சாலையில் இருக்கின்ற அவ்வை தெருவில் இருக்கின்ற அந்த வீட்டில் சோதனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய அந்த வீட்டினுடைய கதவை அடைத்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் நான் ஒரு மணி நேரமாக இந்த இடத்தில் நாம் காத்திருக்கிறோம். இதுவரையில் உள்ளே இருந்து யாரும் வெளியே வந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் ஏதாவது ஆவணங்கள் வெளியில் வந்துவிடக்கூடாது, உள்ளே இருக்கின்ற அந்த ரகசிய தகவல்கள் முக்கிய ஆவணங்கள் எதுவும் வெளியில் கடத்தப்பட்டு விடக்கூடாது, அதில் பத்திரமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கதவை அடைத்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே அந்த சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். இந்த சோதனையுடைய முடிவு, அதாவது ஒரு வருமான வரித்துறை சோதனை என்றால் அதுக்கு நாம் ஒரு நேரத்தையே அறுதிட்டு சொல்ல முடியாது. அது தொடர்ந்து 12 மணி நேரம் 20 மணி நேரம் என 2 தினங்கள் எல்லாம் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் வைத்திருக்கிற அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அந்த சோதனையினுடைய நேரம், காலம், அந்த தீவிரத்தை எல்லாம் கணிக்க முடியும். அதை பொறுத்து அவர்களுடைய சோதனை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இது எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்கும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது.